வெல்கம் பேக் டு சேனல் டிஎன்பிஎஸ்சி லேர்னிங். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த வீடியோவில் நம்ம யூனிட் 7 பைத்தான் ப்ரோக்ராமிங்கான பைத்தான் லைப்ரரிஸில் நம்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இது வரைக்கும் நம்ம சேனலில் யூனிட் 1 to 6 and 10 வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. யூனிட் 7 வந்து இப்போ நம்ம கிளாஸஸ் போயிட்டுருக்கு. தென் வந்து பேலன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 8 and 9 வந்து பேலன்ஸ் இருக்குது. தென் கம்ப்ளீட்டட் யூனிட்ஸ்க்கான நோட்ஸ் தட் இஸ் பைத்தான் ப்ரோக்ராமிங் பார்ட் 1 வரைக்கும் நோட்ஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணியாச்சு நம்ம சேனலில். ஸோ டோட்டலாக வந்து 8 யூனிட்ஸோட நோட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது பிடிஎஃப் ஃபார்மேட்டில். மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் பிடிஎஃப் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸும் வந்துட்டு நமக்கு 6 ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸ் வந்து அப்லோட் ஆகிருக்கு. கூகுள் ஃபார்மில் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் பிடிஎஃப் ஃபார்மேட்ஸில் வந்து நோட்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆஸ் வெல் அஸ் வந்து டெஸ்ட் சீரீஸும் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். இனிமேல் நம்ம செப்டம்பர் 2ல் வந்து ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ரிவிஷன் டெஸ்ட் சீரீஸும் வந்து உங்களுக்கு மெம்பர்ஸ்க்கு வந்து அவைலபிளாக இருக்கும். டெய்லி டெஸ்ட் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஆஸ் வெல் அஸ் வந்து மார்க் டெஸ்ட்டும் அவைலபிளாக இருக்கும். ஸோ டோட்டலாக 25 டெஸ்ட் வந்து நீங்கள் மெம்பர்ஸ் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பைத்தான் லைப்ரரிஸ் பற்றி பார்க்கலாம். பைத்தான் லைப்ரரிஸில் ஃபர்ஸ்ட் லைப்ரரி நம்ம சிலபஸில் numpy. Okay, there is numpy is a Python library used for working with arrays. Okay, working with arrays. இதோட full form என்ன அப்படின்னா num அப்படின்னா numerical, pyனா Python. Okay, numpy stands for numerical Python. மெயினாக வந்து நம்ம இதில் லிஸ்ட் தான் பைத்தானில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ லிஸ்ட்டுக்கு பதில் நம்ம அரே யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற ஒரு பைத்தான் லைப்ரரி தான் numpy அப்படின்னு சொல்கிறது. இட் ஆல்சோ ஹேஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஃபார் ஒர்க்கிங் இன் டொமைன், லீனியர் அல்ஜிப்ரா, ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம், தென் மேட்ரிசஸ். இதிலெல்லாம் நம்ம வந்து ஒர்க் பண்ணுறதுக்காக நம்ம இந்த numpyங்கிற லைப்ரரி யூஸ் பண்ணுறோம். ஓகே, இது எப்போ க்ரியேட் பண்ணாங்கன்னா 2005 Travis Oliphant. இது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ். ஓகே, numpyங்கிற லைப்ரரி வந்து பைத்தான் லைப்ரரி ஓப்பன் சோர்ஸ், தட் இஸ் ஃப்ரீ டு டவுன்லோட். நெக்ஸ்ட் எதுக்காக நம்ம numpy யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இன் பைத்தான் வி ஹாவ் லிஸ்ட். நம்ம லிஸ்ட் தான் யூஸ் பண்ணுறோம். தட் சர்வ் த பர்பஸ் ஆஃப் அரே. அரேக்கு பதில் நம்ம லிஸ்ட் யூஸ் பண்ணுறோம். பட் தே ஆர் ஸ்லோ டு ப்ராசஸ். அந்த லிஸ்ட்டு வந்து நம்ம யூஸ் பண்ணுறது ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஸோ numpy aims to provide an array object. அதனால numpy வச்சு நம்ம array object கிரியேட் பண்ணுறோம். தட் இஸ் 50x faster than ட்ரெடிஷ்னல் பைத்தான் லிஸ்ட் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு ஸ்லோவாக இருக்கிற நம்ம அந்த ப்ராசஸை அரே யூஸ் பண்ணோம் அப்படின்னா 50 times வந்து ஃபாஸ்டராக இருக்குது. ஸோ அதுக்காக இந்த லைப்ரரி நம்ம யூஸ் பண்ணுறோம். த அரே ஆப்ஜெக்ட் இன் numpy தட் இஸ் numpy இஸ் nd அரே. ஓகே, அரேக்காக நம்ம யூஸ் பண்ணுற அந்த ஆப்ஜெக்டோட நேம் என்ன அப்படின்னா nd அரே. இட் ப்ரொவைட்ஸ் லாட் ஆஃப் சப்போர்ட்டிங் ஃபங்க்ஷன் தட் மேக்கிங் ஒர்க் வித் nd அரே வெரி ஈஸி. ஸோ அரேக்காக நம்ம யூஸ் பண்ணுற ஆப்ஜெக்ட் என்ன அப்படின்னா nd அரே. Next, numpy arrays are stored at contiguous place in memory. Okay, contiguous place in memory. ஓகே, இந்த numpy arrays வந்து நம்ம கண்டினியூஸ் மெமரி லொக்கேஷன்ஸில் வந்து ஸ்டோர் ஆகும். ஓகே, ஆர் ஸ்டோர்ட் அட் ஒன் கண்டினியூஸ் பிளேஸ் இன் மெமரி. அன்லைக் லிஸ்ட் மாதிரி கிடையாது. ஸோ ப்ராசஸஸ் கேன் ஆக்சஸ் அண்ட் மேனிப்புலேட் தம் வெரி எஃபிஷியன்ட்லி. பக்கத்துலேயே இருக்கிறதுனால நமக்கு வந்து அதை ஆக்சஸ் பண்ணவும் மேனிப்புலேட் பண்ணவும் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி பக்கத்தில் கண்டினியூஸ் மெமரி லொக்கேஷனில் இருக்கிறது என்னது நம்ம லொக்காலிட்டி ஆஃப் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஈஸியாக ஆக்சசபிளாக பக்கத்தில் நியர்பையில் இருக்கிறதுனால லொக்காலிட்டி ஆஃப் ரெஃபரன்ஸ் அப்படின்னு இந்த பிஹேவியரை சொல்கிறோம். திஸ் இஸ் அ மெயின் ரீசன் வை numpy இஸ் ஃபாஸ்டர் தேன் லிஸ்ட். இதனால தான் லிஸ்ட்டை விட இது ஃபாஸ்டராக இருக்குது, ஃபாஸ்டர் ஆக்சஸிங் இருக்கிறதுனால. ஆல்சோ இட் இஸ் ஆப்டிமைஸ்டு டு ஒர்க் வித் லேட்டஸ்ட் CPU ஆர்கிடெக்சரில் இதை வச்சு நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது numpy arrays. ஓகே, numpy இஸ் அ பைத்தான் லைப்ரரி தட் இஸ் ரிட்டன் பார்ஷியலி இன் பைத்தான். எதுலெல்லாம் வந்து numpy இருக்குது அப்படின்னா பார்ஷியல் வந்து பைத்தானில் இருக்கும். அண்ட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட் கம்ப்யூட் பண்ணுற அந்த மாதிரி பார்ட்ஸ் எல்லாமே எதில் ரைட்டாக இருக்கும் அப்படின்னா C++. ஓகே, ஸோ பார்ஷியலி இப்போ பைத்தான் லைப்ரரி எதுலலாம் என்ன லாங்குவேஜ்லாம் யூஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா
தட் இஸ் பைத்தான். தென் அதாவது நம்பை பைத்தான் லைப்ரரி வந்து எதெல்லாம் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம் அப்படின்னா பைத்தான், தென் சி ஆர் சி ப்ளஸ் ப்ளஸ். ஓகே, சி அல்லது சி ப்ளஸ் ப்ளஸ்ஸும் யூஸ் பண்ணியிருப்போம். அந்த சி ஆர் சி ப்ளஸ் ப்ளஸ் வந்து ஃபாஸ்ட் கம்ப்யூட்டேஷன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஓகே, இதோட கீ ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படின்னா அதில் n டைமென்ஷனல் அரேஸ் வந்து யூஸ் பண்ணலாம். தென் அரேஸ் வித் ஹையர் பர்ஃபார்மன்ஸ், ப்ராட்காஸ்டிங்க்கு யூஸ் ஆகுது, வெக்டரைசேஷன், தென் லீனியர் அல்ஜிப்ரா, இதெல்லாம் இதோட இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ். நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அதில் கேட்குறது அரேஸ் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது, ஆக்சஸ் பண்ணுறது, டிஸ்பிளே பண்ணுறது, அந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஓகே, கிரியேட்டிங் நம்பை அரேஸ். எப்படி வந்து நம்பை அரேஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணுறோன்னா யூஸிங் த ஆப்ஜெக்ட் என்டி அரே. இந்த என்டி அரே அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் அரே ஆப்ஜெக்ட் இஸ் கால்ட் என்டி அரே. எப்படி நம்ம கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நம்பை வந்து இம்போர்ட் பண்ணுறோம். ஓகே, இம்போர்ட் நம்பை இம்போர்ட் பண்ணுறோம். அதை நம்ம ஒரு வாட்டி நம்பை அப்படின்ட்டு யூஸ் பண்ணுறதுக்கு பதில் நம்ம என்பி அப்படின்னு இம்போர்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அதை வச்சு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, இல்லைன்னா நம்ம நம்பை டாட் அரே அப்படின்னு நம்ம கிரியேட் பண்ணணும். ஓகே, டாட் அரே. பட் இந்த நம்பையே நம்ம வந்து ஒரு என்பி அப்படின்ட்டு பண்ணிட்டோம் அப்படின்னா என்பி டாட் அரே அப்படின்னு நம்ம சிம்பிளாக மென்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் நம்ம இம்போர்ட் நம்பை அஸ் என்பி அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஓகே, கிரியேட்டிங் 1D அரே, தட் இஸ் ஒன் டைமென்ஷனல் அரே எப்படி கிரியேட் பண்ணுவோம்? எக்ஸ் ஈக்குவல் டு ஒரு வேரியபிளில் நம்ம இந்த என்பிங்கிறத ஆப்ஜெக்டை வச்சு நம்ம அரே கிரியேட் பண்ணுறோம். ஸோ ஒன் டைமென்ஷனலால் ஜஸ்ட் வந்து நம்ம டைரெக்டாக அந்த ஒன் டைமென்ஷனலாக அரேயை வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து நம்ம இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே கொடுத்துட்டு தென் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் அதில் இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து 2 டைமென்ஷனல் அரேயும் சேம் அதே தான். ஒய் ஈக்குவல் டு இன்னொரு வேரியபிளில் நம்ம அசைன் பண்ணுறோம். தட் இஸ் என்பி டாட் அரே. இதான் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கான ஜென்ரல் சின்டாக்ஸ். ஓகே, என்பி டாட் அரேன்னு யூஸ் பண்ணிவிட்டு நம்ம எந்த மாதிரி அரே வந்து உள்ள மென்ஷன் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி அது என்ன டைமென்ஷனல் அரேனா கிரியேட் ஆகிக்கும். 2 டைமென்ஷனல் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம இதை ஓப்பன் ப்ராக்கெட் என்பி டாட் 1 செகண்ட். ஓகே, நம்ம கிரியேட் பண்ணும்போது என்பி டாட் அரே இதுதான் வந்து நம்மளோட ஜென்ரல் சின்டாக்ஸ். ஓகே, அதுக்குள்ளே நம்ம என்ன கிரியேட் பண்ணுறோம்? தட் இஸ் வந்து ஒன் டைமென்ஷனல் அப்படின்னா ஜஸ்ட் ஒன் டைமென்ஷனல் வேல்யூ கொடுக்குறோம். தட் இஸ் 2 டைமென்ஷனல் அப்படின்னா என்பி டாட் அரே ஆஃப் 2 டைமென்ஷனல்லாம் என்ன பண்ணணும்? 1,2, 3, 4 அப்படின்னு பண்ணிட்டு இது 2 டைமென்ஷனல்னால 2 இது க்ளோஸ் பண்ணிடுறோம். ஓகே, இது ஃபுல்லாகவே ஒரு அரே அப்படின்ற மீனிங். ஓகே, ஒரு அரே அதுக்குள்ள நம்ம 2 டைமென்ஷனலாக வந்து ரெடி பண்ணுறோம். ஓகே, மறுபடியும் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடுறோம். ஓகே, இதே 3 டைமென்ஷனல் அப்படின்னா 3 டைமென்ஷனல் ஓப்பன் ப்ராக்கெட் பண்ணிட்டு நம்ம இது மாதிரி பண்ணிக்கணும். ஓகே, 3,4 இது ஒரு இதில் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அதை நம்ம க்ளோஸ் பண்ணிடுறோம். ஓகே, இது ஒரு செட்டாக இருக்கும். அப்புறம் கமா போட்டு நெக்ஸ்ட் அரே அது ஒரு செட்டாக நம்ம கிரியேட் பண்ணுறோம். தென் அதே நம்ம க்ளோஸ் பண்ணுறோம். ஓகே, ஓவரால் க்ளோஸ் பண்ணுறோம். ஓவரால் க்ளோஸ் பண்ணி அதுக்கு ஒரு க்ளோஸ் ப்ராக்கெட். ஓகேவா? தென் நம்ம இந்த அரேயோட ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் வரும். புரிஞ்சுச்சா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து 1,2 இதை தனியாக அப்படி வச்சுக்கோங்க. ஓகே, இது வந்து 3 டைமென்ஷனல் தானே. ஸோ 3,4. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 5,6ன்னு இதை தனியாக வச்சுக்கோங்க. ஓகே, 7,8 அப்படின்ட்டு இதை தனியாக வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம எப்படி இதை செட்டு பிரிக்கிறோம் அப்படின்னா இது ஒரு செட். ஓகே, இது ஒரு செட், தென் இது ஒரு செட். அப்புறம் ஓவராலாக இது எல்லாமே ஒரே அரே தான் இல்லையா? ஸோ அதுக்காக நம்ம ஃபைனலாக ஒரு ஓப்பன் க்ளோஸ் தட் இஸ் வந்து க்ளோஸ்டு ப்ராக்கெட் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸ்கொயர் ப்ராக்கெட் இந்த மாதிரி அதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம்.
புரிஞ்சுச்சா? இது ஒரு செட்டு. 2 2ஆ ஸ்ப்ளிட் பண்ணி போட்டுக்கிறீங்க. நெக்ஸ்ட் அந்த 2யும் சேர்த்து பண்ணிட்டு, அதுக்கப்புறமா மொத்தமா வந்து ஒரு இது பண்றோம். தட் இஸ் ஓவரால் இது வந்து அரை அப்படின்னு காட்டுறதுக்காக. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம இப்போ ஒரு அரே நம்பர் ஆஃப் லிஸ்ட் வந்து ஓவரால் நம்ம க்ளோஸ் பண்றோம் இல்லையா? ஓவரால் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு அரேய வந்து நம்ம தனியா பண்றோம். இதுல நம்ம 4 செட் யூஸ் பண்றதுனால இது தனியா பண்ணிட்டு அந்த 2யும் க்ளோஸ் பண்ணி மொத்தமா க்ளோஸ் பண்ணி அரேயா க்ளோஸ் பண்றோம். ஓகே. ஒன்ஸ் இன்னொரு டைம் அதை ரீகால் பண்ணி நீங்களே அதை ரைட் பண்ணி பாருங்க. அப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். ஸோ இது வந்து 3D அரேயோட கிரியேட் பண்றதுக்கான ஒரு சின்டாக்ஸ். 1D 2D 3D பார்த்துட்டோம். தட் இஸ் கிரியேட்டிங் நம்பை அரேஸ் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு. நெக்ஸ்ட் வந்து இண்டெக்ஸிங் அப்படின்னா எப்படி இண்டெக்ஸ் பண்றது அப்படின்னு. ஃபர்ஸ்ட் வந்து சிங்கிள் எலமெண்ட் ஆக்சஸ். ஒரு எலமெண்ட் ஆக்சஸ் பண்றோம் அப்படின்னா எப்படி ஆக்சஸ் பண்ணுவோம் அப்படின்னா இது வந்து அரே 1Dன்னு இருக்கு. ஓகே. np.array of அரே கிரியேட் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் இது வந்து 1D. அதனால எத்தனை ஸ்கொயர் பிராக்கெட் இதில் இருக்கோ அத்தனை ஸ்கொயர் அதுதான் வந்து டைமென்ஷனல்னு மீனிங். ஓகே. 1D ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் தானே இங்கே இருக்குது. ஸோ வந்து நம்ம இது 1 டைமென்ஷனல்னு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு சிங்கிள் எலமெண்ட் ஆக்சஸ் என்ன அதில் ஆக்சஸ் பண்ணுறோம் அரே 1 of D of 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இண்டெக்ஸ் எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா 0 1 2. ஓகே. 2ல என்ன இருக்குது அப்படின்னா 3 இருக்குது. ஸோ இதோட அவுட்புட் என்னவா இருக்கும் அப்படின்னா 30ஆ இருக்கும். ஓகே. நெகட்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்னா ரிவர்ஸில் வரும். ஓகே. இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது -1 -2 -3 அப்படி ஸ்டார்ட் ஆகும். ஸோ நெகட்டிவ் இண்டெக்ஸில் வந்து -1 அப்படிங்கிறப்ப என்ன பிரிண்ட் ஆகும் அப்படின்னா 50 பிரிண்ட் ஆகும். ஓகே. இந்த மாதிரி நம்ம 1 டைமென்ஷனல் அரேல ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதே 2 டைமென்ஷனல் அரேன்னு பாருங்க. 2 டைமென்ஷனல் அரேனா 2D. ஓகே. 2D ஈக்குவல் டு இதில் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ எத்தனை ஸ்கொயர் பிராக்கெட் இங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்க. 2 ஸ்கொயர் பிராக்கெட் தட் இஸ் 2D அப்படின்னு நம்ம இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். 2 டைமென்ஷனல் அரே. ஓகே. இப்போ வந்து இதில் எது வந்து நம்ம பிரிண்ட் மல்டி டைமென்ஷனல் அரே ஆக்சஸ் 2D 1,0ன்னு இருக்கு. ஸோ 1 அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இதை 0 1 2 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகே. டைமென்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 0 1 2 அதுதான் ஃபர்ஸ்ட் இது. ஓகே. இந்த ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஃபர்ஸ்ட்டுக்கு 0 அப்படிங்கிறப்போ இதில் 0 1 2ன்னு இருக்கு. ஸோ 4. அப்போ நம்ம ஆக்சஸ் பண்ண எலமெண்ட் 4ஆ இருக்கும். ஓகே. அதுவே வந்து 0,3ன்னு ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த 0ல 3 தட் இஸ் 3 வந்து நம்ம பிரிண்ட் பண்ணோம். ஓகே. 2,2 அப்படின்னா என்ன வரும்? இந்த 2ல 0 1 2 தட் இஸ் 9. இந்த மாதிரி தான் நம்ம ஆக்சஸ் பண்ணிப்போம் மல்டி டைமென்ஷனல் அப்படிங்கிறப்போ. அது 3ஆவோ 4ஆவோ 5ஆவோ இருக்கலாம். ஓகே. 3 டைமென்ஷனல் அப்படின்னா நம்ம 3,2ன்னு கொடுத்தோம்னா நெக்ஸ்ட் சம் எலமெண்ட் 10 11 12ன்னு இருந்துச்சு அப்படின்னா இந்த தேர்டில் 0 1 2 ஸோ 12 வந்து நமக்கு பிரிண்ட் ஆகும். ஓகே. இந்த மாதிரி எவ்வளோ டைமென்ஷனல்னாலும் நம்ம அதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஆக்சஸ் பண்ணுறது ஆர் இண்டெக்ஸிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்பை பேசிக் ஆப்ரேஷன்ஸ்னா நம்ம வந்து மேத்தமெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் தான். இதில் வந்து என்னன்னா நமக்கு வந்து லூப்ஸ் வந்து தேவை கிடையாது. ஓகே. வித்தவுட் த நீட் ஃபார் எக்ஸ்பிளிசிட் லூப் இல்லாமல் நம்ம டைரக்டாக பண்ணுற மாதிரி இருக்கும். தட் இஸ் த பெனிஃபிட் ஆஃப் யூஸிங் நம்பை. இப்போ ஆப்ரேஷன்ஸ் பார்க்கலாம். இம்போர்ட் நம்பை அஸ் NP அப்படின்னு நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் வச்சாச்சு. x ஈக்குவல் டு np.array ஒரு சிங்கிள் டைமென்ஷனல் தட் இஸ் 1 டைமென்ஷனல் அரே வந்து 2 கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே. இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணுறோம். ஆட் ஈக்குவல் டு x + y அப்படின்னு டைரக்டாகவே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். என்ன ஆகும் அப்படின்னா இதோட ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் இதோட செகண்ட் இண்டெக்ஸ் இதோட தேர்ட் இண்டெக்ஸ் அந்த மாதிரி ஆட் ஆயிரும். ஸோ அவுட்புட் எப்படி இருக்கும்? 1 + 1 5 தென் 7 9 அப்படின்ட்டு இது ரெண்டும் அதை அந்த இண்டெக்ஸ் வைஸ் வந்து ஆட் பண்ணி ரிசல்ட் வந்துடும். ஓகே. அதே மாதிரி தான் சப்ராக்ட் பண்ணும்போதும் நமக்கு வந்து அந்த அரே எலமெண்ட்ஸ் என்ன 1 2 3 4 5 6 இல்லையா? சப்ராக்ஷன்ங்கிறப்போ 1 2 3 4 5 6. ஸோ 1 - 4 தட் இஸ் -3. 2 - 5 தட் இஸ் -3. 3 - 6 தட் இஸ் -3 சப்ராக்ட் ஆயிடுச்சு. மல்டிப்ளிகேஷன்னா 4 10 18 4 10 18 வந்துருச்சு.
டிவிஷன்னா அப்படியே 1/4னா 0.25, 2/5னா 0.4, 3/6னா 0.5 அப்படின்னு டிவிஷனோட ரிசல்ட்டும் அவுட்புட்டாக கிடச்சிருச்சு. ஓகே, இதான் பேசிக் ஆப்ரேஷன்ஸ். தென் இம்போர்ட் நம்பை அஸ் என்பி அப்படின்னு கொடுத்துட்டு அரே ஈக்குவல் டு என்பி டாட் அரே 1 2 3 4ன்னு கொடுத்துருக்காங்க. பிரிண்ட் அரே ஆஃப் 0 அப்படின்னா நமக்கு என்ன பிரிண்ட் ஆகும்? அரே ஆஃப் 0 அப்படிங்கிறப்ப நமக்கு 1 வந்து பிரிண்ட் ஆகும் இல்லையா? இது வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு எப்படி நம்ம ஆக்சஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணுறோங்கிறது. நெக்ஸ்ட் ஆக்சஸ் டு 2D அரேஸ். அதே தான், நம்ம கொஞ்சம் கூட ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்த்துக்கலாம். உங்களுக்கு முதல்ல கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா, செகண்ட் எலமெண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ரோ. ஓகே, செகண்ட் எலமெண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ரோ பிரிண்ட் பண்ணுறோம் அப்படின்னா என்னது? தான் ஃபர்ஸ்ட் ரோ. அதோட செகண்ட் எலமெண்ட்னா என்னது? 2. ஓகே, இதை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்னென்னு எடுத்துக்கணும்? 0, 1. ஓகே, இது 0, அதில் 0 1 இந்த மாதிரி நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். தென் வந்து 2D அரேஸில் வந்து எப்படி பண்ணுறோம்? 1, 4, ஃபிஃப்த் எலமெண்ட் ஆன் செகண்ட் ரோ. ஓகே, செகண்ட் ரோனா இதுதான் செகண்ட் ரோ. தட் இஸ் இண்டெக்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னா 0 1. செகண்ட் ரோவில் நம்ம ஃபிஃப்த் எலமெண்ட். ஓகே, 1 2 3 4 5. ஆனால் இண்டெக்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா 1 2 3 4. ஸோ 1, 4ன்னு யூஸ் பண்ணி நம்ம இதை பிரிண்ட் பண்ணணும். ஓகே, இதை மாதிரி ஆக்சஸ் த எலமெண்ட் செகண்ட் ரோ ஃபிஃப்த் காலம்க்கு என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டு நமக்கு வந்து கொடுத்துருந்தாங்க, இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்கனாலும் நீங்கள் அதுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கணும். நெக்ஸ்ட் 3D அரே அப்படின்னா பிரிண்ட் 0 1 2 அப்படின்னு கொடுப்பாங்க 3D அரேல. ஓகே, நமக்கு வந்து இப்போ என்ன இருக்குது இதில் 3D அரேங்கிறப்போ இது நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்? 0. ஓகே, 0ல் 1ல் 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஓகே, இதில் நம்ம எப்படி இதை ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து 0 1 2ன்னு இருக்குது இல்லையா? இப்போ நம்ம இதிலே வந்து நமக்கு 2 செட் இருக்குது. ஓகே, 2 செட் இருக்குது. தட் இஸ் இது ஒரு செட்டு, இந்த 2வும் ஒரு செட், அப்புறமா இந்த 2 ஒரு செட்டாக இருக்குது இல்லையா? அப்புறமா மொத்தமாக இது ஒரு செட், இது ஹோல் செட். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் இதை எடுத்துட்டோம் அப்படின்னா 0 1ன்னு இது ரெண்டையும் அதை ஸ்ப்ளிட் பண்ணுது. இதில் 0 வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணணும். ஸோ இந்த பார்ட்டை தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். தட் இஸ் 1 2 3, 4 5 6. ஓகே, இது ரெண்டும் சேர்த்து ஒரு டைமென்ஷன். இதில் ஃபர்ஸ்ட், ஓகே, இது 0 இது 1 அப்படிங்கிறப்போ இதுதான் ஃபர்ஸ்ட்டுங்கிறப்ப நம்ம நெக்ஸ்ட் எதை ஆக்சஸ் பண்ணுறோம்? 4 5 6 அப்படிங்கிறத நம்ம ஆக்சஸ் பண்ணுறோம். அதில் இண்டெக்ஸ் 2. ஓகே, 0 1 2 அப்படிங்கிறப்போ இதோட அவுட்புட் வந்து எது பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா 6 வந்து பிரிண்ட் பண்ணும். ஓகே, இதுதான் 3 டைமென்ஷனல் அரே வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணுற மெத்தட். இப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். இந்த ப்ராக்கெட்டும் எது மாதிரி போடணும் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருந்தாலும் உங்களுக்கு இந்த இடத்துல அது சால்வ் ஆயிருக்கும். ஓகே, மொத்தமாக இருக்கிறத நம்ம 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ஓகே, மொத்தம் இண்டிவிஜுவலாக 4 இருக்குது. நெக்ஸ்ட் அதை 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிட்டு மொத்தமாக இருக்கிறத நம்ம ஒரு அரேயாக வந்து கன்சிடர் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட் நெகட்டிவ் இண்டெக்ஸிங் அப்படின்னா நெகட்டிவ் பாருங்க, லா தட் இஸ் அரே ஆஃப் 1 மைனஸ் 1, -1 அப்படின்ட்டு இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம 0ன்னு எடுத்துக்கிறோம், இதை வந்து 1ன்னு எடுத்துக்கிறோம். ஓகே, இதில் எத்தனை ஸ்கொயர் ப்ராக்கெட் வந்திருக்கு? ஸோ இது வந்து 3 டைமென்ஷனல் அரே அப்படின்னு நமக்கு பார்த்தாலே தெரியுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து 0 1ன்னு இருக்கா? ஸோ இதில் வந்து நம்ம 1, -1. இந்த 1ல் -1ன்னா லாஸ்ட்ல இருந்து வரணும். ஸோ அவுட்புட் என்னவா இருக்கும் அப்படின்னா 10ஆ இருக்கும். ஓகே, -1ங்கிறப்ப லாஸ்ட் எலமெண்ட்டாக இருக்கும். தி நெக்ஸ்ட் இஸ் நம் அரே ஸ்லைசிங். ஓகே, ஸ்லைசிங்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். தட் இஸ் வந்து அதை டிவைட் பண்ணுறது இல்லையா? அதான் ஒரு பார்ட் ஆஃப் த ஸ்ட்ரிங் அப்படின்னு நம்ம ஸ்ட்ரிங் ஸ்லைசிங்கில் வந்து படிச்சிருப்போம். இதில் நம்ம அரே ஸ்லைசிங் எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இப்போ ஸ்லைசிங் எக் அரேஸ் பார்த்தோம் அப்படின்னா, slicing in Python means taking elements from one given index to another given index. ஓகே, இதோட ஜென்ரல் சின்டாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் இருக்கும், தென் எண்ட் இருக்கும், அப்புறமா ஸ்டெப்புன்னு இருக்கும். ஓகே, இதுதான் வந்துட்டு நமக்கு ஜென்ரல் சின்டாக்ஸ். இதில் சப்போஸ் வந்து ஏதாச்சும் இல்லாமையே நம்ம அதை கொடுக்கலாம். பிகாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இஃப் வி டோன்ட் பாஸ் ஸ்டார்ட்
ஸ்டார்ட்டுங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணல அப்படின்னா இட் இஸ் கன்சிடர் 0வா கன்சிடர் பண்ணிக்கும் அது டிஃபால்ட்டா. இஃப் யூ டோன்ட் பாஸ் எண்ட்ன்னு நம்ம வந்து எதுவும் மென்ஷன் பண்ணாம குடுத்தோம் அப்படின்னா, இட் கன்சிடர்ட் லெங்த் ஆஃப் அரே இன் தட் டைமென்ஷன். எண்ட வந்து அது என்னன்னு எடுத்துக்கும்? லெங்த் ஆஃப் த அரே தான் வந்து அதோட எண்ட்ன்னு எடுத்துக்கும். ஓகே. இஃப் வி டோன்ட் பாஸ் ஸ்டெப் பாஸ் பண்ணல, ஸ்டெப்போட வேல்யூ எதுவும் பாஸ் பண்ணல அப்படின்னா 1 வந்து டிஃபால்ட் வேல்யூவா எடுத்துக்கும். ஓகே. இதான் வந்து அரே ஸ்லைசிங். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஸ்லைஸ் எலமெண்ட்ஸ் ஃப்ரம் இண்டெக்ஸ் 1 to 5 ஃப்ரம் த ஃபாலோயிங் அரே அப்படின்னு கொடுத்தாங்கன்னா இண்டெக்ஸ் 1 to 5. ஓகே. அப்போ நம்ம 0ல இருந்து 0 1 2 3 4 5. ஓகே. 5 வரைக்கும் நம்ம இதுல இருக்குது. நமக்கு என்ன பண்றோம் அப்படின்னா இண்டெக்ஸ் 1 to 5 இதை எடுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 1ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். 5 வரைக்கும் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா ஓகே 1:5 ஸ்ட்ரிங்லே பார்த்தோம் அப்படின்னா நேற்று அதுல வந்து ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே. இண்டெக்ஸ் இது இப்படினாலும் இந்த அரேயும் உங்களுக்கு ஸ்ட்ரிங்ல வர ஸ்லைசிங்கும் சேம் தான். ஓகே. இதை நீங்க அதுல இருக்க கன்ஃபியூஷனுக்கு நீங்க இதை பார்த்தாலே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். பிகாஸ் இதை நான் அதுல மென்ஷன் பண்ணாம விட்டுட்டேன். ஓகே. தட் இஸ் வந்து எந்த இண்டெக்ஸ்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோமோ அது வந்து ஃபர்ஸ்ட் கொடுத்துடணும். ஓகே. 0ன்னு இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து 5 அப்படிங்கிறது அதோட லெங்த். ஓகே. ஸோ 1 2 3 4 5 அது வரைக்கும் தான் அதை எடுத்துக்குமே தவிர இந்த இண்டெக்ஸை வந்து எடுக்காது. ஓகே. ஸோ இண்டெக்ஸ் 5ங்கிறப்போ நம்ம அதை ஒமிட் பண்ணணும். ஓகே. நான் வந்து அந்த இதை அதில் மென்ஷன் பண்ணலை ப்ரீவியஸ் வீடியோவில். தட் இஸ் இண்டெக்ஸ் 5 தான் வந்து நமக்கு ரேஞ்சில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதில் வர வேல்யூவை ஒமிட் பண்ணணும். நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா அதை லெங்க்த்தை வந்து அப்படியே கவுண்ட் பண்ணி உங்களுக்கு சிம்பிளாக இருக்கட்டும் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டேன். ஸோ அதில் ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வந்திருக்கலாம். இதே தான் வந்து ஸ்ட்ரிங்குக்கும். ஓகே. ஹலோ அப்படின்ட்டு இருந்தது. அதில் வந்து 0 to 3 அப்படின்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. நம்ம வந்து 0 1 2 3 இருக்கு அப்படின்னா இந்த தேர்ட் ஒன்னை ஒமிட் பண்ணிடணும். ஓகே. அப்போ HEL வரைக்கும் தான் அதில் அவுட்புட்டாக வரும். இது வந்து ஸ்ட்ரிங்குக்கு அதில் இருக்க கன்ஃபியூஷன் டவுட் கேட்டதுனால நான் இதில் திருப்பி மறுபடியும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதையே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே. அந்த லாஸ்ட் கொடுத்துருக்க அந்த இண்டெக்ஸை நம்ம ஒமிட் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்கிறத எடுத்துப்போம். ஓகே. ஸோ இப்போ இதில் வந்து 5 வரப்போ 5 இண்டெக்ஸை ஒமிட் பண்ணிட்டோம் அப்படின்னா 2 3 4 5 தான் வந்து அவுட்புட்டாக வரும். நெக்ஸ்ட் ஸ்லைஸ் எலமெண்ட்ஸ் ஃப்ரம் இண்டெக்ஸ் 4 to எண்ட் ஆஃப் த அரே அப்படின்னா நமக்கு வந்து இந்த இடத்துல ஸ்டார்டிங் வந்து 4ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி எண்ட் ஆஃப் த அரே வரைக்கும் நம்ம டிஸ்பிளே பண்ணணும். இம்போர்ட் numpy as np அரே வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம் 1 2 3 4 5 6 7ன்னு. ஸோ இண்டெக்ஸ் 4 ஸோ 0 1 2 3 4 0 1 2 3 4 5 6 இண்டெக்ஸ் இருக்கு இல்லையா? ஸ்லைஸ் எலமெண்ட்ஸ் ஃப்ரம் இண்டெக்ஸ் 4 இண்டெக்ஸ் 4ல இருந்து நம்ம ஸ்லைஸ் பண்ண போறோம். ஸோ 4ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே. 4ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். வெறும் 4 மட்டும்தான் இந்த இடத்துல ஸ்டார்ட் மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எண்டும் மென்ஷன் பண்ணல. தென் வந்து நமக்கு எவ்வளோ அதோட ஸ்டெப்புங்கிறதும் மென்ஷன் பண்ணல இல்லையா? எண்டும் வந்து மென்ஷன் பண்ணல, ஸ்டெப்பும் மென்ஷன் பண்ணல. ஸோ வந்துட்டு நம்ம என்ன டிஃபால்ட்டாக என்ன எடுத்துக்கோம்? ஸ்டெப் வந்து 1ன்னு எடுத்துக்கோம். எண்ட் வந்து லெங்த் ஆஃப் த அரே எடுத்துக்கோம் இல்லையா? ஸோ லெங்த் ஆஃப் த அரேங்கிறப்போ இந்த லாஸ்ட் வரைக்கும் அது எடுத்துக்கோம். ஸோ 5 6 7ங்கிறது அவுட்புட்டாக வருது. ஓகே. நெக்ஸ்ட் ஸ்லைஸ் எலமெண்ட்ஸ் ஃப்ரம் பிகினிங் டு எண்ட் இண்டெக்ஸ் 4 அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்? பிகினிங்னா 0. ஓகே. 0 to 4 அப்படின்ட்டு இருக்கோம். இதில் நம்ம 0 மென்ஷன் பண்ணலன்னு வச்சுக்கோங்க. வெறும் கோலன் 4 அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக அது என்னன்னு எடுத்துக்கும்? 0ன்னு எடுத்துக்கும். ஓகே. அதான் இங்கே கொடுத்துருக்காங்க 0ன்னு அது டிஃபால்ட்டாக எடுத்துக்கும். ஸோ இண்டெக்ஸ் 0ன்னா 1 எடுத்துக்கும், 2 எடுத்துக்கும், 3 எடுத்துக்கும். எண்ட் வந்து 4னால இண்டெக்ஸ் 4 வந்து நம்ம 0 1 2 3 4 ஓகே. அப்போ 4 வந்து இன்க்ளூட் பண்ணாது. அது வரைக்கும் இருக்கிறத தான் ஸ்லைஸ் பண்ணோம். ஸோ கமா 4ங்கிறது அவுட்புட்டாக வரும். ஓகே. இதே மாதிரி தான் ஸ்ட்ரிங் ஸ்லைஸையுமே சேம் கான்செப்ட் தான்.
நம்ம இந்த கோலன் எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கணும். இந்த கோலன் 4 அப்படின்னா அது வந்து எது எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும், அப்படி எண்ட் ஆகும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்றது. ஓகே, தட் இஸ் எண்ட்ன்னு நம்ம எடுத்துக்கணும். தட் இஸ் 4:2 அப்படின்னு இருந்தது அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருக்குன்னா தட் இஸ் ஸ்டார்ட்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஃபுல்லா மென்ஷன் ஆயிருந்தா தான் நம்ம வந்து ஸ்டெப் வந்து அதுல இருந்து கால்குலேட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வெறும் 1 இது மட்டும் கொடுத்துருந்தாங்க அல்லது 4:4 அப்படின்னு மட்டும் கொடுத்தாங்க அப்படின்னா ஸ்டெப் வந்து அது லாஸ்டா வரும். பட் அது டிஃபால்ட்டா அது 1ன்னு எடுத்துக்கும். ஓகே, அல்லது இதுல எல்லாமே வந்து அது டிஃபால்ட்டா 1ங்கிறதே அது ஸ்டெப் எடுத்துக்கும். ஓகேவா, இதுதான் வந்து ஸ்லைசிங் ஆஃப் அரே. நெக்ஸ்ட் நம்ம இந்த நம்பைல இருந்து என்ன மாதிரி எம்சிக்யூஸ் வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இந்த நம்பை லைப்ரரிஸ், பைத்தான் லைப்ரரிஸ்ல இருந்து ஒரு 25 கொஸ்டின்ஸோட கலெக்ஷன்ஸ் இருக்கு. அதுல ஒரு 5 கொஸ்டின்ஸ் மட்டும் பார்க்கலாம். ரிமைனிங் அந்த 25 கொஸ்டின்ஸ் வந்து நாளைக்கு 4 AM வந்து போஸ்ட் பண்றேன். ஸோ அதில் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். கொஸ்டின் நம்பர் 1, விச் இஸ் அ கரெக்ட் சின்டாக்ஸ் டு கிரியேட் அ நம்பை அரே. ஸோ நம்பை அரேயோட சின்டாக்ஸ் என்ன, நம்ம என்பின்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி டாட் அரேன்னு கொடுத்து தென் வந்து ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் உள்ள வந்து நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணுவோம். அதுதான் கரெக்டான சின்டாக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து what is a correct syntax to print the first item of an element. ஸோ ஃபர்ஸ்ட் ஐட்டம் நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணுவோம் அப்படின்னா 0ங்கிற இண்டெக்ஸ் வச்சு. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா மை அரேங்கிறது ஒரு அரேயோட நேம் தென் 0ங்கிற இண்டெக்ஸில் தான் நம்ம ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஆன்சர். தென் நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் சின்டாக்ஸ் would print every other item from the array below. அதாவது ஆல்டர்னேட்டிவா இருக்கணும். ஸோ ஸ்டெப் 1 அப்படிங்கிறது டிஃபால்ட்டா நெக்ஸ்ட் எலமெண்ட்டை பிரிண்ட் பண்ணும். ஸ்டெப் 2 அப்படிங்கிறப்போ நமக்கு ஆல்டர்னேட் எலமெண்ட்ஸ் வந்து வரும் இல்லையா. ஸோ ஸ்டெப்போட வேல்யூ 2வா இருக்கணும். இந்த இடத்துல தான் நமக்கு கோலன் அப்படின்னா அதுக்கு முன்னாடி எலமெண்ட் எதுவும் கொடுக்கல. ஸோ வந்து நமக்கு ஸ்டார்ட் வந்து ஸ்டார்டிங் இனிஷியல்ல இருந்து வரும். நெக்ஸ்ட் வந்து இந்த கோலனும் எதுவும் கொடுக்காம இது கொடுத்துருக்காங்க. ஸோ 2 கோலனுக்கு அப்புறமா வர்றது தான் வந்து ஸ்டெப் வேல்யூவா இருக்கும். இது வந்து எண்ட் வேல்யூ, இது ரெண்டுமே கொடுக்கல. ஸோ வந்து நமக்கு இனிஷியல்ல இருந்து ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் வரும். ஸ்டெப் வந்து 2வா வந்து ஸ்கிப் ஆகி வரும். ஸோ நமக்கு வந்து இதோட அவுட்புட் வந்து ஒரு ஐட்டம் வந்து எக்ஸ்ட்ராவா வந்து 1 ஸ்கிப் பண்ணி வரணும் அப்படின்னா நமக்கு 1, 3, 5, 7 இந்த மாதிரி அதோட அவுட்புட் வரும். அதுக்கான சின்டாக்ஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இதுதான், print array : 2. Next question, what is the correct method to search for a certain value in an array? வேல்யூவை சர்ச் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்றது என்ன, நம்பை அரேல வந்து நம்ம சர்ச்க்கு யூஸ் பண்ற டேர்ம் என்ன அப்படின்னா வேர். நெக்ஸ்ட், what would be the answer of this cumulative summation in numpy? cumulative summation. ஓகே, ஸோ நம்ம குமுலேட்டிவ்னா என்ன பண்ணுவோம், இதான் அரே, நம்ம அரே கிரியேட் பண்ணியிருக்கிறது. அரே ஈக்குவல் டு என்பி டாட் அரே ஆஃப் 1, 2, 3ன்னு கொடுத்துருக்காங்க. குமுலேட்டிவ்னா என்னது, ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை பிரிண்ட் பண்ணோம், அடுத்து ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டையும் செகண்ட் எலமெண்ட்டையும் ஆட் பண்ணி அதை பிரிண்ட் பண்ணோம், அடுத்து எல்லாத்தையும் சேர்த்து ஆட் பண்ணி அதை பிரிண்ட் பண்ணோம். ஸோ 3 + 3 6 இதுதான் வந்து ஆன்சராக வந்து நமக்கு பிரிண்ட் ஆகும். ஓகே, 1, 3, 6ங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி 25 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கு. நாளைக்கு நான் அதை ஷேர் பண்ணுறேன். நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து அட் த லாஸ்ட் வந்து இருக்கும். நீங்கள் அதை வச்சு செக் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.